இப்போது நீதிமன்றம் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்திருக்கிறது, கரெக்டாக? இது போக நள்ளிரவிலே ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை அரசு நியமித்திருக்கிறது, கரெக்டா? கரூரில் அன்னைக்கு என்ன நடந்தது என்பது எப்போது தெரியும்? இந்த விசாரணை ஆணையம் அமைச்சாங்க, அவங்க சொல்கிறது தான் அந்த விசாரணையின் முடிவில் தெரியும் இல்லையா? தலைமைச் செயலகத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி வீடியோவை போட்டு இதுதான் நடந்தது, மரத்தில் தவ்வினார்கள், டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறினார்கள், அதனால்தான் இது நடந்தது, தாமதமாக வந்தார்கள், அதனால்தான் நடந்தது என்று அருட்தந்தை ஆரோக்கிய பிரகாசமும் அமுதாவும் பேசினார்களா? உச்சநீதிமன்றத்திலே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று இறந்து போன குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வாதங்களை எடுத்து வைக்கும்போது முக்கியமாக அவர்கள் குறிப்பிட்டது என்ன? விசாரணை அங்கிட்டு நடந்துகிட்டு இருக்கு, அருட்தந்தை ஆரோக்கிய பிரகாசம் இவ்வாறு ஏன் சொல்லுகிறார் என்பதை கேட்டார்களா? அப்போ செந்தில் பாலாஜிக்கிட்டையும் அசோக்குக்கிட்டையும் பேசிட்டு நீங்கள் இப்படி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறீர்கள் என்றால் அவர்கள் சொல்லித்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினீர்களா? மாலதிக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் டிஜிபி திரு வெங்கட்ராமன் அவர்கள் இருந்தார்களா? ஒரு வார்த்தை வாயை திறந்தார மாலதி? விசாரணை நடந்துக்கிறதுக்கு அப்புறம் பார்ப்போம். அது அன்றைக்கி நைட்டு கொடுத்தது. ஓகே, நான் ரொம்ப அவர் அப்ரிஷியேட் பண்ணி சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு ப்ரொஃபஷனல் ஆஃபீஸராக பேசுகிறாரு. இதுக்கு கூப்பிட்டு சொல்கிறாங்க, அவருக்கு அப்பவும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிற ஆசையெல்லாம் இல்லை, இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் வேலை, பத்திரிகையில் இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு இருக்கக்கூடாதுன்றது அவருக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் இப்போ பேசுன்றாங்க. எப்படி பேசுனார்? தெர் இஸ் அ ஹானரபிள் கமிஷன் ஆஃப் இன்கொயரி, இந்த நேரத்தில் நான் இதுக்கு மேலே இதை பற்றி பேசுகிறது சரியாக இருக்காது. இப்போ அவர்கிட்ட கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அவரையும் விசாரணைக்கு அழைப்பார்கள். திருமதி அமுதாவையும் கூப்பிட வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக பேசுனல, வாய்க்கிலையே, இங்கே பேசாட்டா. அந்த பாருங்கள், அந்த வீடியோவை பாருங்கன்ட்டு அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தயாரித்து கொடுத்த வீடியோவை அமுதா போட்டு காட்டினாரா இல்லையா? செந்தில் பாலாஜி கரூரில் ஒரு வீடியோ போட்டாரா? அவர் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு பாருங்க, ஏன் மேலே என்னங்க தப்பு இருக்கு, அவங்களா காட்டுங்க, காட்டுங்க, என் மேலே தப்பு இருக்கா காட்டுங்க. கிளைமேக்ஸ் எப்படி போய் முடியுது பார்த்தீங்களா மாலதி?